பட் இது ஸ்லோவாக பார்க்க பார்க்க இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற ஊழியர்கள் வந்து நிறைய பேர் கூட பழக வேண்டியது இருக்கும். அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு, தப்பாக சொல்கிறதுக்காக நான் சொல்லலை, பட்டு கொஞ்சம் தண்ணி போட ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க. நான் எப்போவுமே இந்த அடிஷன் சொல்கிறேன், எல்லாரும் மோசம் கிடையாது. ஆனாலும் பெண்ணானாலும் எல்லாரும் 100% மோசம்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு அவசியமும் நினச்சி நான் பேசலை. ஆனால் சரி, நீ வருதுன்னு சொல்கிறல்ல, நீ மாதமானா ஒரு 10,000 பேங்க்கில் போடு, 10,000 நீ உன் செலவுக்கு வச்சுக்கோ. எப்படி ஆம்பளை வெளியே போகும்போது ஏதோ ஒரு மதிய நேரத்தில் சாப்பிடணும், சாப்பாடு கட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, இல்லை டே அண்ட் நைட் ஷிஃப்டாக இருந்தால் உன்னால் முடியும், ஏதாவது ஒன்று இருக்குன்னு. இல்லை, பணமே வர மாட்டேங்குது. முதல் 2-3 மாதத்துக்கு ஒரு 5,000 கொடுத்தா, அப்புறம் அதுவும் வரல. மெல்ல தண்ணி போடுற பழக்கம் வந்தது. அப்புறம் என்ன, வாயில் எதையோ ஒரு சுருட்டி எடுத்து உள்ள பற்களுக்கு இடையிலையும் இதுலேயும் வச்சுப்பாங்க. அந்த பழக்கம் வந்துச்சு. வேண்டாங்க, நமக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க, என்னை மட்டும் இருக்க விட மாட்டேங்கிறியே நீ அப்படிங்கிறான். இது ஜாலி இல்லை, குடும்பம் போயிடும். இவன் ஒன்று பேச, அவன் ஒன்று பேச, எட்டி ஒரு உதை விட்டுருக்காங்க வயிறில். குழந்தை வேற வயிற்றுல. நேராக போய் பெரம்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் அங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு 3 நாள் வச்சுருந்து, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், இன்னொரு தடவை இந்த மாதிரி எட்டி உதைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நீ விட்டுறக்கூடாது. அப்புறம் எங்கே உன் புருஷனை வர சொல்லு அப்படின்னாரு டாக்டர். டாக்டர் நல்ல அருமையான டாக்டர். அந்த டாக்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி இந்த தடவை அந்த பொண்ணு இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு, வேண்டாம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அடுத்த தடவை அந்த பொண்ணு இந்த மாதிரி அடிபட்டு வந்துச்சுன்னா நானே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். அதனால் நீ இனிமேல் ஒழுக்கமாக நீ நடந்துக்கணும், இனி எந்த காரணம் கொண்டு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் அடங்கினா அதுக்கப்புறம் ராத்திரியில் வீட்டுக்கு வர்றதில்லை. அப்புறம் இவ சொல்லி அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி ஒரு நாளைக்கு அழுதுருப்பா போல், இந்த மாதிரி அம்மா எனக்கு அவர் வீட்டுக்கு வரலம்மா, ஒரே சங்கடமாக இருக்குது, 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, 2-3 நாள் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே ஏதாவது அடிபட்டுருக்குமோ, ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோ, ஏன் வரல அப்படின்னலாம் பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இவன் வந்து அந்த டைமில் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். அப்புறம் பேச முடியலை, அவனால் பேச முடியலை. உடனே வீட்டுக்கு வந்தவன் அடுத்த 2 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தவன், யார் இருந்த, யார் கூட பேசிகிட்டு இருந்த நீ ராத்திரியில் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறாப்புல. என்ன சொல்லுவா, ஒரு அப்பாவி பொண்ணு அவன்கிட்ட போய் மாட்டிட்டு